புத்தாண்டை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்ய திரண்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். விவரங்கள் என்ன? பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி பல்லாயிரக்கான பக்தர்கள் 3 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். பின்னர் கோவில் பின்புறம் உள்ள மலையை சிவனாக எண்ணி 14 கிலோமீட்டர் சுற்றுலா கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டும் வருகின்றனர். அதாவது புத்தாண்டு தினமான இன்று அதிகாலை 3 மணி அளவில் கோயில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை உடனுடைய அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் வழியாக பொது தரிசனம் செய்யும் பக்தர்கள் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதேபோல் அம்மணியம்மன் கோபுரம் வழியாக சென்று 50 ரூபாய் கட்டண தரிசனம் செய்யும் பக்தர்கள் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்ட வரிசையில் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் கோவில் பின்புறம் உள்ள மலையை சிவனாக எண்ணி 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களையும் வழிபட்டு கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஆந்திரா, கேரளா மாநிலங்களை சேர்ந்த ஐயப்ப பக்தர்களும் சபரிமலை பக்தர்களும் மேல்மருத்துவர் பக்தர்கள் என அனைவரும் அதிக அளவு அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகை தந்தனர். கூட்டம் அதிகரித்து காணப்படுது. அதேபோல் இன்று புத்தாண்டு தினமான இன்று வழிபாட்டால் இன்று வருடம் முழுவதும் செழிப்பாக இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் கோவில் குவிந்து அண்ணாமலையார் தரிசனம் செய்துவிட்டு பின்னர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.